என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. முக்கியத்துவம் தரப்படுகிறது யோகாசனத்திற்கு. பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழர்கள் பார்க்கிறார்கள். ஏன் மொழி தெரியாதவர்கள் கூட பார்த்து ஆசனங்களை பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இதில் முக்கியம். எங்கெங்கே எல்லா இடத்திலும் ஆசிரியர்கள் கிடைப்பது கடினம். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு சென்னை எங்கே இருக்கிறது, சிவகங்கை எங்கே இருக்கிறது பாருங்கள். அங்கே இருந்து 3 சிறார்கள் இங்கே வந்து நமக்கு நிகழ்ச்சியை காட்டித் தருவதற்காக அந்த யோகாசன ஆசிரியர் சண்முக பிரியாவும் அங்கே உள்ள தாளார் ராமச்சந்திரனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் போற்றத்தக்கவர்கள். இன்றைக்கெல்லாம் நமது பிரதமர் யோகாசனத்தை உலகமெல்லாம் பரவச் செய்த பெருமை அவருக்கு உண்டு. ஜூன் 21 யோகா டே என்பதை கொண்டாந்திருக்கிறார்கள். ஐநா சபையின் மூலமாக 400க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஜூன் 21 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையில் இன்றைக்கு தேசிகா, ரஞ்சிதா, ஹரீஸ் இவர்கள் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அரியவா பாண்டிச்சேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சப்த வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே படுங்கள். சப்த வஜ்ராசனத்தை படுத்து தலையை நன்றாக திருப்ப வேண்டும். தலையை திருப்பு. தலை அப்படியே திரும்பணும். அப்படிதான் திருப்பணும். இன்னும் கொஞ்சம். கையை மேலே கும்பிடுங்க. கை தூக்கிய, கை கும்பிட்ட சப்த வஜ்ராசனம். இதில் நன்றாக மூச்சு எடுக்கலாம். நல்ல மூச்சு எடுங்க. இதில் எப்பொழுதெல்லாம் மார்பகம் விரியப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நன்றாக மூச்சை இழுத்து பயிற்சி செய்ய வேண்டும். சில ஆசனங்களில் தான் மார்பகம் விரியக்கூடிய தன்மை வரும். ஏனென்றால் இப்பொழுது நாம் எல்லோருமே நுரையீரலை 3இல் ஒரு பகுதியைத்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மார்பகம் விரியக்கூடிய ஆசனங்களில் நாம் மூச்சை இழுப்போமேயானால் முழுமையாக அந்த நுரையீரலை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். களத்து அப்படியே எழுந்து முன்ன குனி. ஃபார்வர்ட் பெண்டிங். முன்வளைந்தால் பின்வளையனும், பின்வளைந்தால் முன்வளையனும். இது மகாமுத்ரா. பாடியை, உடலை 3ஆக விளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. அப்படியே எழுந்திருங்கள். அப்படியே திரும்ப படுங்கள். படுங்க. கையை உயர்த்துங்கள். நன்றாக தலை திருப்பு. நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல மூச்சுழு. நல்ல மூச்சு இழுக்கணும். கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே வரக்கூடாது. கை முன்ன போட்டோம். நன்றாக மூச்சை இழுங்கள். சப்த வஜ்ராசனம். தொடை முட்டுக்கள் வலி ஏற்படும், முட்டில் வீக்கம், இன்ன பிற கணுக்காலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்பொழுதெல்லாம் முட்டு வலி என்பது சிறியவர்களிலிருந்து பெரியவர்களுக்கு வருகிறது. ஏனோ தெரியவில்லை. அதற்கான உபாயம் இந்த ஒரே ஆசனம்தான். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு வருகிறது. அதற்கும் இது ஒரு தீர்வு காணும். கழுத்தில் ஏற்படக்கூடிய ஸ்பாண்டிலைசிஸ் அதை தீர்க்க வல்லது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். முன்னால் குனியுங்கள். எழுந்துரு. அப்படியே முன்ன குனி. பின்விளைவு ஆசனத்திற்கு முன்விளைவு ஆசனங்கள் மாற்றாசனமாக அமைகின்றது. எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம். முடிந்த ஆசனங்களை செய்யலாம்.
முயற்சி செய்தாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனம் செய்தால் உங்கள் ஆயுள் உங்கள் கையில் இருக்கிறது. ஒரு நாள் ஆசனம் செய்தால் நம்முடைய ஆயுளுக்கு 10 நாள் தள்ளி போடப்படுகிறது ஆயுள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் வெளிநாட்டினர்கள் அவர்கள் கலையோ என்ற அளவுக்கு இதை எடுத்து சென்று விட்டார்கள். சாரியாக ஒவ்வொரு தெருவிலும் எங்கு பார்த்தாலும் யோகாசன பயிற்சியாளர்களை வெளிநாட்டிலெல்லாம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் நம் நாட்டினர்கள் லட்சமாக சம்பாத்தியம் செய்கிறார்கள். இன்றைக்கு கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக யோகாசன ஆசிரியர்களுக்கு வரவேற்பு இருக்கிறது என்று சொன்னால் வெளிநாட்டினர்கள் இந்த கலையை விரும்புகிறார்கள். ஆகவே இந்த கலையை இன்றைக்கு எல்லா யூனிவர்சிட்டியிலும் நடத்துகிறார்கள். ஆகவே அங்கேயெல்லாம் சேர்ந்து படித்து நீங்கள் ஒரு பெரிய யோகாசன ஆசிரியராக மாறி வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதோடு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு புண்ணியத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.